வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, டோபமைன் டீடாக்ஸ். ஸோ இந்த புக் பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட பேச போறேன். ஸோ டோபமைன் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம சோஷியல் டைலமான்ற நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மினிமலிசம்ன்ற புக்கு இதெல்லாம் பற்றி நம்ம பேசல இந்த டோபமைன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த புக் என்னென்னா மெயினாக டோபமைனா என்ன, அது உங்களை என்ன பண்ணுது, ஸோ அது ஏன் வேண்டாம், அது எப்படி அதுலேருந்து வெளில வருது, இதுதான் இந்த புக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு குட்டி புக்கு தான், 60 பேஜஸ் தான் இருந்தது. இது ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ். டோபமைன் டீடாக்ஸ், அப்புறம் இமிடியேட் ஆக்ஷன், மாஸ்டர் யுவர் மைண்ட், மாஸ்டர் யுவர் ஃபோக்கஸ்னு அப்படியே ஒரு செட் ஆஃப் புக்ஸாக எல்லாமே ஒரு 50 to 60 பேஜஸில் ஒரு செட் ஆஃப் புக்ஸாக இது வந்திருக்கு. ஸோ இதில் நான் டோபமைன் டீடாக்ஸ் படிச்சிருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட பேச போகிறேன். ஸோ டோபமைன் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது வந்து என்னென்னா பிரெயினை வந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டமை நோக்கி வேலை செய்ய வைக்கிறதுக்கு தூண்டுற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷன்லலாம் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் என்னென்னா, ஆதி காலத்தில் மனுஷங்க வந்து சாப்பாடே இல்லாமல் அப்படி தானே இருந்திருப்பாங்க. அப்போது சாப்பாடே இல்லாமல் அப்படியே இருந்தான்னா அவன் இறந்து தான் போகணும். ஸோ நீ இப்போது உனக்கான சாப்பாடை தேடு, எதையாவது உன்னை வச்சு சாப்பிடு, அப்போ தான் நீ இருக்க முடியும் அப்படின்ற ஒரு இது வந்து அந்த ரிவார்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா. ஸோ அதை நோக்கி தள்ளுறது தான் இந்த டோபமைனாக இருந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் அது நிறைய அந்த டோபமைனோட ஆக்டிவிட்டியை பிரெயினை ஹைஜாக் பண்ணி வேறு இடத்துக்கு கூட்டு போய் வேறு மாதிரிலாம் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த புக் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டோபமைன்றது ஒரு ப்ளஷர் கெமிக்கல் மாதிரி நம்ம மைண்டில் ஒர்க் ஆகுது. ஒரு விஷயம் நம்ம தேடி போவோம், அது கிடச்சா நம்ம சாட்டிஸ்ஃபைலாம் ஆக மாட்டோம். அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன, லைக் ஒரு எம்டியாக தான் இருக்கும், அன்ஃபுல்ஃபில்டாக தான் இருக்கும். ஒன்று வேணும் வேணும்னு நமக்கு இருக்கும், அது கிடச்சோன்னு நம்ம பெருசாக ஒன்றும் ஹாப்பியாலாம் இருக்காது. அடுத்தது தேடி 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 போயிட்டே இருப்போம். இந்த மாதிரி தான் இந்த டோபமைன் ஹிட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து ஸ்டிமுலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஒரு தூண்டுறதுன்னு சொல்லலாம். லைக் காஃபிலாம் இருக்கு இல்லையா, அது ஒரு நர்வ் ஸ்டிமுலண்ட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது காஃபி நீங்கள் குடிச்சிங்கன்னா உடனே பிரிஸ்காக இருக்க மாதிரி இருக்கும், பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் டவுன் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு காஃபி வேணும்னு தோணும். இந்த மாதிரி லைக் ரெகுலராக நிறைய காஃபி குடிச்சிட்டே இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அவங்களால ஒரு காஃபியோடு நிறுத்தவே முடியாது. மறுபடியும் 2 மணி நேரத்தில் மறுபடியும் காஃபி வேணும், மறுபடியும் 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 இப்படியே போயிட்டே இருக்குல்ல. இதே தான் லைக் இதுதான் இது ஒரு ஸ்டிமுலேஷன். இதே தான் இந்த சோஷியல் மீடியாஸும் பண்ணுது அப்படின்றத இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டிமுலேஷனுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதில் சொல்லியிருந்தாங்க. அதில் என்னென்னா சோஷியல் மீடியா, வீடியோ கேம்ஸ், அப்புறம் ஒரு வீடியோஸ் பார்க்குறது, கேம்பிளிங், ஷாப்பிங், அப்புறம் சீரீஸ்லாம் பார்ப்போம்ல, ஒன்று முடிச்சோன்னே ஒன்று அப்படி போயிட்டே இருக்குது. இதெல்லாமே வந்து ஸ்டிமுலேஷன் தான். ஸோ இது எல்லாமே ஆட் ஆகல நம்ம மண்டை வந்து ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆயிடுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா, லைக் இது இப்போ நம்ம ஒரு யூடியூப்லேயே ஒரு வீடியோ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடியோ பார்த்தோன்னே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகி ஓகே அப்படின்னு நம்ம வெளிலையே வரமாட்டோம். அடுத்த இன்னொன்று அப்படியே போயிட்டே இருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இது ஆக்சுவலி என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோலை ஃபஸ்ட்டு இழந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இது உண்மை தான். இப்போ நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் நான் பார்க்குறப்போ எனக்கு என்ன ஆகுனா, நான் ஒரு 5 நிமிஷம் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். ஆனால் என்றைக்குமே அது 5 நிமிஷத்தில் முடிஞ்சதே கிடையாது. ஸோ அதுதான் வந்து நம்ம செல்ஃப் கண்ட்ரோலை இழந்துடுறது. நான் வந்து அவ்வளோதான் 5 நிமிஷம் தான் அப்படின்னு நினச்சி பார்த்துட்ருப்பேன். ஆனால் அது எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு என்னை கூட்டு போகுதுன்னே தெரியாது. சேம் திங் அப்ளைஸ் டு சீரீஸ். எனக்கு இதுவும் நடந்திருக்கு. ஏதாவது அந்த ஒரு எபிசோடு அவ்வளோதான் நினச்சி நான் ஏதாவது ஒரு சீரீஸில் உட்காந்தேன்னா, அது அந்த சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் போய் நான் பாட்டுக்கு விடியெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அடுத்து என்னன்னு நம்மளை போக வைக்குதுல்ல. இதுதான் வந்து இந்த டோபமைன் பண்ணுற வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைஜாக்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதாவது முன்ன ஒரு சர்வைவல்காகவும் ரீப்ரொடக்ஷனுக்காகவும் வந்துட்டு இருந்த அந்த டோபமைன்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஒர்க் ஆகிட்டு இருந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இப்போ வந்து வேறு ஃபார்மில் பிரெயினை ஹைஜாக் பண்ணி வேறு வேலையை பண்ண வைக்குதுன்றதுல இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஃபோனில் வர நோட்டிஃபிகேஷன்ஸ். இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வருதுன்னா உடனே நம்ம மண்டை என்ன சொல்லும், அதை பாரு எடுன்னு உடனே அதை எடுக்கிற வரை நமக்கு ஒரு மாதிரி படபடப்பாலாம் வந்துடுவோம்ல. ஸோ அது அந்த டிங்னு ஒரு சவுண்டு தான், அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சு ஆகணும். இந்த மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன். நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்டர் பேசுகிறத பார்த்துருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்து அவர் பேசினதா எங்கேருந்து தூக்கிட்டு வருவானுங்கன்னே தெரியாது. ஒரு 100 வீடியோ அதே அடுத்த ஒன்று பார்ப்பீங்க, அதுக்கடுத்து 100ஐயும் ஒன்றாலாம் காட்டாது. நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க, அடுத்த ஒன்று காட்டும், அதை பார்த்தோன்னே இன்னொன்று, அதை பார்த்தோன்னே இன்னொன்று, இப்படி போயிட்டே இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன், சஜஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், இது மாதிரி இது அல்காரிதமே, சோஷியல் மீடியாவோட அல்காரிதமே இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது.
ஸோ அது வந்து நம்மள அடுத்தடுத்த டோபமைன் ஹிட்டை உருவாக்கிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரெயின் இப்படி ஒரு ஸ்டிமுலேஷன்லேயே இருக்கிறப்போ நம்ம ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணவே மாட்டோம். லைக் என்னன்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும், அதை சூஸ் பண்ணுவோமா? அல்லது நீ ஈஸியாக ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு யூடியூப் கிளிக்கு இதுலேயே உனக்கு அந்த விஷயம் கிடச்சிருது அப்படின்னா அதை சூஸ் பண்ணுவோமா? நம்ம ஈஸியாக இருக்கிறது தானே சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த மாதிரி யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இப்படி ஒரு இன்டர்நெட்டுக்குள்ளேயே இருக்கோம், இதுக்குள்ளேயே இருக்கோம்னா திடீர்னு வந்து நீ போ, படி, வேலை பாரு, ஒர்க் பண்ணு, சம்பாதி, பெரிய ஆளாகு, ஃபோக்கஸ்டாக இரு, டெடிக்கேட்டடாக இரு, உன்னைய ஃபோக்கஸ் தான் சூப்பராக கூட்டு வந்து நிறுத்தும், கன்சிஸ்டன்சி தான் கீ அப்படிலாம் சொன்னோன்னா நம்ம நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் நம்மளால் அதை பண்ணவே முடியாது. ஏன்னா இதுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கோம். நம்ம பிரெயின் ஒரு காம் அண்ட் பீஸ்ஃபுல் மோடுக்குள்ளேயே இல்லாமல் ஒரு ஸ்டிமுலேஷன்லேயே இருக்கிறனால இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு யூடியூப் வீடியோவில் யாரோ ஒருத்தவங்க இந்த விஷயத்த சொன்னாலோ, இல்லை இந்த பாட்காஸ்ட்டில் நான் சொல்கிற மாதிரி யாரோ சொன்னாலோ, யாரோ ஒருத்தவங்க புக்கில் எழுதியிருந்தாலோ எல்லாமே நம்ம கேட்குறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கும். பட் நம்மளால் அதை செயல்படுத்தவே முடியாது. இது வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அந்த ஸ்டிமுலேஷனுக்குள்ளேயே இருக்கிறப்போ நம்மளால் அதை நம்ம பேச்சு நம்ம மைண்டே கேட்காது. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம ஆளாயிடுவோம். லைக் என்னென்னா, ஈஸியாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல, நாம ஏன் கஷ்டத்தை நம்ம சூஸ் பண்ண போகிறோம்? லைக் ஐஸ்கிரீமும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்கு, ஒரு ப்ளஷர் கிடைக்கிது, நமக்கு இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணுவோமா, இல்லை அந்த ஹெல்த்தியான ஃபுட்டை சூஸ் பண்ணுவோமானா மெஜாரிட்டி நம்ம ஐஸ்கிரீமை தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த சோஷியல் மீடியா தாண்டி அடுத்த விஷயமா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட் கிரேவிங்லாம் இருக்குல்ல, அது சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும், இதுவுமே ஒரு டோபமைன் ஹிட்டு தான் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஹியூமன் வந்து ஜென்ரலாகவே சுகர் அண்ட் ஃபேட்டி ஃபுட்டை வந்து அதை நோக்கி ஈர்க்கப்படுறவங்களாக தான் இருக்காங்க. அதுவும் இதே தான். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, அல்லது நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் மீல் சாப்பிட்ருக்கோன்னே வச்சுக்கோங்களேன், நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக தான் இருக்குது, பசியும் இல்லை அப்படின்னாலுமே, அடுத்து யாராவது ஒருத்தவங்க இந்த ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், இந்த டெசர்ட் அப்படி வந்தாலே டேஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு எடுத்து சாப்பிட்ருவோம். இன்னொரு டெசர்ட் கண்டிப்பாக சாப்பிட்லாமே அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். லைக் இதெல்லாமே டோபமைன் தான். அந்த ஸ்வீட்டை நோக்கி உங்களை இது பண்ணுதில்ல, ஒன்று சாப்பிட்டாலும் இன்னொன்று உங்களை சாப்பிட வச்சுட்டே இருக்குல்ல. ஸோ இதுவுமே இந்த டோபமைன் பண்ணுற வேலை தான் அப்படின்றத சொல்கிறாங்க. லைக் இதை தான் வந்து எப்படி இன்டர்நெட், சோஷியல் மீடியாஸ் இதெல்லாம் ஒரு அல்காரிதம் ஃபார்ம் பண்ணி அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய டைம் அண்ட் எனர்ஜி, காசு எல்லாத்தையும். அதே மாதிரி தான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியும் அதே மாதிரி யூஸ் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கேயும் வந்து உங்களோட முக்கால்வாசியான ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். லைக் கெச்சப், டொமேட்டோ கெச்சப்னு நம்ம பார்ப்போம், ஆனால் அதில் சுகர் ஆட் பண்ணியிருப்பான். இது மாதிரி நூடுல்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சுகர் கண்டென்ட் ஆட் பண்ணுறான் இல்லையா? இது எதுக்குன்னா உன்னை திரும்ப திரும்ப வாங்க வைக்கிறது. சிப்ஸ் எல்லாம் சால்ட்டு, அந்த சோடியம் அண்ட் சுகர் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது ஒன்று போதும் அப்படின்னு நம்ம நிறுத்தவே மாட்டோம். அந்த ஃபுல் பேக்கெட்டையும் சாப்பிட்டா நமக்கு வயிறு வலிக்கும்னு தெரிஞ்சால் கூட நம்ம அந்த ஃபுல் பேக்கெட்டை சாப்பிட்றவங்களா இருப்போம். இதெல்லாம் என்னென்னா அந்த டோபமைன் தான். ஒன்று போதும்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளேயே உங்களை கொண்டு வர விடாமல் அடுத்தடுத்துன்னு போக வைக்கிறது. அண்டு இது நடக்கையில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் விஷனே நம்ம பார்க்காம போயிடுவோம். லாங் டேர்மில் நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இருக்கோமா, இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் நமக்கு வரவே வராது. டெய்லி நான் வருவேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்ப்பேன், அப்புறம் நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பேன், சோஷியல் மீடியாவுக்கு நடுவில் வேலை பார்ப்பேன், வேலைக்கு நடுவில் சோஷியல் மீடியா பார்ப்பேன், ரெண்டையுமே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ, அல்லது நான் சாப்பிடுவேன், தேடி தேடி போய் சாப்பிடுவேன், இதுக்குள்ளேயே நம்ம சுற்றி வர்றப்போ நான் இந்த ஒர்க்கில் அடுத்து என்னவாகணும், அல்லது நான் என்னோடய ஃப்யூச்சரில் என்னவாகணும், இந்த மாதிரியான லாங் டேர்ம் விஷனை உங்களை பார்க்க விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லைக்கு, கமெண்ட்லாம் இருக்குல்ல, நீங்கள் ஏதோ ஒரு போஸ்ட் போடுறீங்க, அதுக்கு வந்து யார் லைக் பண்ணான்னு இவங்க உங்களை லைக் பண்ணிட்டாங்க, அவங்க லைக் பண்ணிட்டாங்க, இதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக கூட்டிகிட்டே வரும். அண்ட் ஈவன் வாட்ஸ்அப் கூட நீங்கள் ஒரு ஃபோட்டோவை ஸ்டேட்டஸில் வச்சிங்கன்னா யாரெலாம் பார்த்தாங்க, இவங்க பார்த்துட்டாங்க, அவங்க பார்த்துட்டாங்கன்னு அந்த டைம் வாரியாக அவங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கிதுல்ல, நீங்கள் இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்குன்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு உடனே ஒருத்தவங்களோட ஃபீட்பேக் ஒரு லைக்காவோ, கமெண்ட்டாவோ, ஷேராவோ உங்களுக்கு கிடைக்கிறப்போ நம்ம வந்து அதுக்கு அடிமையாயிடும். லைக் அதையே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அதுக்குள்ளேயே போயிடுறோம். அப்படி அதை சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா,
இதெல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக நமக்கு வரையில நம்ம அதை எடுத்து பார்க்கலைன்னா என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அது வரை நம்ம மைண்ட் அது என்னன்னு தெரியாத வரை நம்ம மைண்ட் அதை நோக்கியே போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி தான் இந்த அல்காரிதம் எல்லாத்தையுமே செட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து அண்ட் இன்னொரு விஷயமும் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மட்டும்தான் இதில் எல்லாம் காமிக்கப்படுது. யூடியூபராக வந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம், யூடியூபராக வந்தால் சம்பாதிச்சிடலாம், வீடு வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், யூடியூபர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்காங்க. இப்படி இந்த ஸ்டோரி நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், யூடியூப் யூஸ் பண்ணுற எல்லாருமே. ஆனால் யூடியூப் ஆரம்பித்து அது சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆன எத்தனை யூடியூபர்ஸை நமக்கு தெரியும். நம்ம மோஸ்ட்லி அந்த சைடையே நமக்கு தெரியவே விடாது இது. ஸோ இந்த மாதிரியான அட்மாஸ்பியர், இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு உலகம் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, சக்ஸஸ் வந்து ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி அப்படின்னு நம்மளை மைண்டை நம்ப வச்சுட்டே இருக்குது. நீ ஈஸியாக ஜெயிச்சிடலாம், ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம், ஒரு வாரத்தில் 7 நாட்கள் 7 கிலோவை குறைப்பது இப்படி 100 வீடியோ போடுறாங்க. ஸோ எல்லாமே ஈஸி ஈஸி, எவ்ரிதிங் இஸ் ஈஸின்ற ஒரு பிம்பத்தை வந்து நமக்கு இது க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்டு சரி ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி டோபமைன்லாம் இப்படி தான் பண்ணுது, இந்த மாதிரி தான் நம்மளை ஒர்க் பண்ண வைக்கிது, லைக் திரும்ப திரும்ப அதை தேடி தேடி போக வச்சுட்ருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் விட்டுட்டு மோட்டிவேஷன் வீடியோஸாக பார்க்கலான்னா அதுவும் இதே தான். நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாற்றி இன்னொரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பேசுகிறது தான் கேட்குறேன், நான் சும்மா எதையெல்லாம் பார்க்கல அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அண்ட் அகெயின் சேம் திங் இஸ் ஹேப்பனிங். ஒன்று மாற்றி ஒன்று, இவர் நல்லா பேசுகிறாரா, இவரிலேருந்து அவர்கிட்ட போவோம், அவர் என்ன பேசுகிறாரு, அவரே என்னெல்லாம் பேசியிருக்காரு, இதே தான் அங்கேயும் ஃபாலோ ஆகுது. லைக் புக்ஸும் கூட நான் அப்படி தான் சொல்லுவேன். இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கிறோன்னா இந்த புக்லேருந்து அந்த புக் போகலாம், அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அது சொல்லியிருக்காங்க, இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க இது சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் நம்ம பார்க்குற வரையும் ஒன்றுமே மாறாது. நாம் பண்ணணும், அப்போ தான் மாறும், நம்ம ஆக்ஷனுக்குள்ளே இறங்கணும். ஸோ அப்போ தான் அதெல்லாம் மாறும் அப்படின்றது இதில் சொல்லியிருந்தாங்க. லைக் என்னென்னா, ஒரு நாலேஜ் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்தாலுமே அதை நீங்கள் செயல்படுத்தவே இல்லைன்னா அந்த நாலேஜ் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனையில் பார்த்தோன்னா நம்ம எல்லாத்துக்கும் சூப்பரான சொல்யூஷன் சொல்லுவோம், கரெக்டான பர்ஃபெக்டான என்ன பண்ணியிருக்கணும்னா அப்படின்றதெல்லாம் சூப்பராக நம்ம பேசுவோம்ல. ஆனால் நம்ம விஷயத்தில் நம்ம அப்படி பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ அவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு இருந்து உங்களை நீங்கள் திருத்திக்கவே முடியல, நீங்கள் அதை எந்த விதத்துலையுமே ஒரு என்ன சொல்கிறது ப்ரோக்ரெசிவாக யூஸ் பண்ணலை அப்படின்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஓவர் ஸ்டிமுலேஷன் அதை பற்றி பேசல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜென்ரலாக ஒரு காமன் ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்கோம் அப்படின்னாலே நம்ம பண்ணுற வேலைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த ஓவர் ஸ்டிமுலேஷன் வந்து நம்மளை அப்படி இருக்கவே விடுறது இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இப்படி அடுத்தடுத்து ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க, எதையோ ஒன்று கன்சியூம் பண்ணி உங்கள் மண்டையை இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க்லேயும் நம்ம இதை தான் பண்ணுவோம். ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கையிலே இன்னொரு வேலை பண்ணுறது, அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கையிலே மெயிலை செக் பண்ணுறது, மெயிலில் இருக்க ஒருத்தவங்களுக்கு ரிப்ளை போடுறது, யாராவது சேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளேயே சுற்றி வந்துட்டே இருப்போமே தவிர ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு எஃபெக்டிவாக நம்ம இருக்கவே மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆகிறனால என்ன பிரச்சனை அப்படின்றது இவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபோன் தான் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோனையே பார்க்குறோம், அல்லது இந்த வேலையப்பையே நம்ம ஃபோனையே பார்த்துட்டு இப்படி ஃபோனோடையே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒர்க் வரையும். ஸோ நம்ம இதில் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்போம், அல்லது ஷார்ட்ஸ் பார்த்துருப்போம், ரீல்ஸ் பார்த்துருப்போம், மெயினாக மெசேஜ் தான். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம மெசேஜ் பார்த்துருப்போம், வாட்ஸ்அப்பில் யார் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்போம். அப்புறம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம், அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்போம். அண்ட் ஒர்க்குக்கு வரப்போ மெயிலை பார்த்து அதுக்கு ரிப்ளை பண்ணுற வேலையை பார்த்துட்ருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்ஸு, வீடியோஸு இதெல்லாம் எக்ஸட்ரா இந்த மாதிரி நம்ம இப்படியே பண்ணி ஓவர் ஸ்டிமுலண்ட் ஆக்கி வச்சுருந்தோம் நம்ம மண்டையை அப்படின்னா, நம்ம போய் உட்காந்து வேலை பார்க்கல நமக்கு ஒரு வேலையை உருப்படியாக செய்கிற ஒரு மைண்டே வராது. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மணி நேரம் பார்ப்போம், அப்புறம் சரி ஒரு பிரேக் போகலாமா, ஒரு டீ குடிக்கலாமா, ஒரு காஃபி குடிக்கலாமா அப்படி மைண்டு போகும். அதுக்கப்புறம் வந்து அது முடிச்சுட்டு வந்தோடனே சரி இந்த வேலை தான் ஈஸி தான், நம்ம நினச்சா பண்ணிடலாம், இதை வந்து அப்புறமா கூட பண்ணிக்கலாம், அதான் இவ்வளோ டைம் இருக்கே அப்படி தோணும். அப்புறம் நாளைக்கு கூட பண்ணலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி தான் தோணும். ஸோ ஒரு விஷயத்தை உங்களை தள்ளி போட வச்சுட்டே இருக்கும். லைக் என்னென்னா, நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய வேலையை அதை ஃபோக்கஸ்டாக பண்ண வைக்காது. நீங்கள் இந்த மாதிரி லைக்
இந்த ஸ்டிமுலேஷனை நோக்கியே போயிட்டே இருப்பீங்க. ஒரு காஃபி குடிக்கலாம், இல்லை டீ குடிக்கலாம், பிரேக் போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகலாம், அல்லது ஃபோனை பார்க்கலாம், இங்கே வந்து மெயிலை பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் யார் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம், ஏதாவது போஸ்ட் பார்க்கலாம். இப்படியே எதெல்லாம் ஸ்டிமுலேஷன்ஸாக இருக்கோ அதை நோக்கியே உங்களை திரும்ப திரும்ப செலுத்த வச்சுட்டே இருக்குமே தவிர மெயினாக பார்க்க வேண்டிய வேலையை உங்களை பார்க்க விடாது அப்படின்றத சொல்கிறாங்க. லைக் என்னென்னா, மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய வேலை வந்து உங்களுக்கு, அதாவது ரெகுலராக, மெயினான்றதை விட ரெகுலராக நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் வந்து நமக்கு போரிங்காக தெரியும். இப்போது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபே எடுத்துக்கோங்களேன். ஒரு வீடை நீட் பண்ணணும், ஏதோ கிச்சனை நீட் பண்ணணும், ஏதோ ஒன்று. இப்போ நானே அப்படி ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. காலையிலேருந்து நான் எந்திரிச்சதுலேருந்து இந்த ஃபோனையே பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னா, அந்த குக் பண்ணுற வேலையே சரி வேறு வழி இல்லை, குக் பண்ணால் தான் சாப்பிட்டாகணும்னு அதை செஞ்சுருவோம், சமைச்சு முடிச்சுருவோம். அந்த க்ளீன் பண்ணுறதெல்லாம் இப்போ எதுக்கு பண்ணிவிட்டு அது அப்புறமா பண்ணலாம், அப்படியே மைண்டு போயிடும். லைக் ஃபோனை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணி ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மைண்டு வந்து அதை தள்ளி போடவே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா இது எனக்கு போரிங்காக தெரியுது, இந்த ஃபோனை நான் பார்த்துட்டே இருக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அடுத்தடுத்து ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குது, மற்றதெல்லாம் எனக்கு போரிங்காக தெரியுது. ஸோ இதனால் நம்ம பண்ண வேண்டிய வேலைகளை நம்ம பண்ணாமல் போயிடுறோம். அது நம்மளுக்கு ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக தெரியறனால அதை நம்ம பண்ணாமல் போயிடுறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம அடுத்தடுத்து எக்ஸைட்டிங்கான விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி ஒன்று நம்ம ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோமா, அதுலேருந்து வீடியோஸ்க்கு போவோம், வீடியோஸ்லேருந்து அடுத்த ஃபேஸ்புக்கு போவோம், மெசேஜுக்கு போவோம், என்றைக்கோ யாருக்கோ ரிப்ளை பண்ண வேண்டியதெல்லாம் ஞாபகம் வரும், இவங்க அன்றைக்கி நம்மகிட்ட பேசணும்னு சொன்னாங்களே அவங்களுக்கு கால் பண்ணலான்னு தோணும், இப்படி தான் போகும். ஆக்சுவலி இது ஒரு சைக்கிள் மாதிரி, லைக் ஒரு லூப் மாதிரி போயிட்டே இருக்கும். இதுலேருந்து அது, அதுலேருந்து அதுன்னு அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுல நம்ம மைண்டு வந்து ஒரு ட்ரிக் பண்ணும். லைக் இதுதான் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன். இப்போ என்னோடய டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஃபோனு, ஷார்ட்ஸு அப்படின்னு நான் முடிவு பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க, நான் கண்டுபிடிச்சிடுறேன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலி ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான், மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு அது. நான் அதில் பார்க்க ஆரம்பித்தேன்னா நான் அதை விட்டுட்டு வெளியே வர, நானும் யூடியூப் ஆப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். பட் அதுலேருந்து என்னால் வெளில வர்றது அவ்வளோ ஈஸியாக எனக்கு இல்லை. ஸோ இது ஆனால் அதில் ஒரு அவேராக இருக்கையில் என் மைண்டே நம்மளை வந்து ட்ரிக் பண்ணும். இல்லை ஓகே தான், இதையே நீ பார்த்துட்டே இரு அப்படின்றத நம்ம மைண்ட் நமக்கு சொல்லும்ல. இதை வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னா, நினச்சா நீ பண்ணிடலாம். நான் வந்து இப்போ பார்த்துட்டே இருக்கேன் ஃபோனை, நான் நினச்சேன்னா உடனே போய் எனக்கு இருக்கிற வேலையை நான் பார்த்துட்டு போவேன், எப்போனாலும் நான் இதை கீழே வச்சு அங்கே போயிட போகிறேன் அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் அப்படி இல்லவே இல்லை. நான்லாம் இப்படி பார்த்து 5 நிமிஷம்னு பார்க்க ஆரம்பிச்சது அரை மணி நேரத்துக்கு நிறைய தடவை போயிருக்கு. ஸோ நினச்சா பண்ணிடலாம்லாம் இல்லை, நம்ம அதில் தான் இருக்கோம், அடிக்ஷனில் தான் இருக்கோம் அப்படின்றத நம்மளுக்கு புரியவே விடாது. இது ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு. அண்ட் செகண்ட் ட்ரிக் என்னென்னா, யூ கேன் டூ இட் லேட்டர். என்ன விஷயமா இருந்தாலும் சரி ஓகே, இப்போ என்ன இந்த வேலை தானே பண்ணணும், இது அப்புறமா பண்ணிக்கிட்டா என்ன ஆகிடப்போகுது, இதையே நம்ம பண்ணுவோம், உட்காந்து ஃபோனே பார்க்கலாம் அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்டு திங் வந்து என்னென்னா, நம்ம எதுக்குங்க இருக்கோம், கொஞ்சம் வருஷம் தான் நம்மளே இருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஃபன்னாக, ஜாலியாக, என்டர்டைன்மெண்ட்டாக, ஒரு என்ஜாயாக அப்படி இருப்போமே, எதுக்கு நம்ம போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு இதுலேயே நம்ம இருந்துக்கலாம்ல அப்படின்னு நமக்கு தோணும். இங்கே தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எக்ஸைட்மெண்ட்டும் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் ஒன்று கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த பண்ணையில் எக்ஸைட்டடாக இருக்குன்றதுனால நம்ம ஒரு நிறைவாக உணரவே மாட்டோம். இப்போ எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி இப்போ ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கையில், அல்லது இந்த டோபமைனே எடுத்துக்கோங்களேன், ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதோ, அல்லது ஏதோ ட்ரக் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதோ, ஏதோ ஒன்று இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது நமக்கு நல்லா இருக்குது. உண்மையிலே அது நல்லா இருந்தால், அப்படி இருக்கிற நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ நான் ஷார்ட்ஸே பார்த்துட்டு இதான் உலகம்னா நான் ஹாப்பியாக இருக்கணும்ல. ஆக்சுவலி அப்படியும் இருக்காது, ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது. இந்த மாதிரி பண்ணுற எல்லாருமே, ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணி, சோஷியல் மீடியா ரொம்ப யூஸ் பண்ணி, இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ணுற எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை புலம்பிகிட்டே தான் இருப்போம். எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது பண்ணல, இது பண்ணல, அவன்லாம் பாரு அப்படி வந்துட்டான், நான் இப்படி இருக்கேன், இது இவனுக்கெலாம் நேரம், அந்த மாதிரி என்னத்தையோ ஒரு ஜெலசிலையோ ஏதோ ஒன்று நம்ம பேசிகிட்டே தான் இருப்போம். லைக் ஒரு பொறாமையிலே தான் சுற்றிட்டே இருப்போம், அல்லது ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்க மாட்டோம், புலம்பிகிட்டே இருப்போம். சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு என்ஜாய் பண்ணுன்னு நம்ம மைண்ட் சொல்லும், பட் அது அப்படி ஒர்க் ஆகலை, அது நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட்டை தரல. அப்படி தரதா இருந்தால் நம்ம தான் இருக்கிறதுலே சோஷியல் மீடியாவை, லைக் ஃபோனை 6 மணி நேரம் யூஸ் பண்ணுறவன் தான் உலகத்திலே ரொம்ப ஹாப்பியான ஒரு ஆளாக இருக்கணும். பட் அப்படி இல்லை இல்லையா. ஸோ அது ஒரு ட்ரிக்கு. அண்ட் லாஸ்ட் ட்ரிக் என்னென்னா, யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங் அப்படின்றத நம்மளுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நீ இப்போ ஃபோன் பார்க்கலையா, அப்போனா உனக்கு யாரோ மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, அதை நீ மிஸ் பண்ணிடுவ. நீ ஃபோன் பார்க்கலையா, அப்போனா உனக்கு யாராவது ஒருத்தவங்க
கால் பண்ணியிருப்பாங்க, அதை நீ மிஸ் பண்ணிடுவ. அப்புறம் ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா, அந்த நியூஸை மிஸ் பண்ணிடுவ, இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடுவ, இந்த டீலை மிஸ் பண்ணிடுவ. அதுக்கப்புறம் இந்த மூவி வந்திருக்கும், அதோட ட்ரெய்லரை மிஸ் பண்ணிடுவ, இந்த மூவி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கும், அதை பார்க்க மிஸ் பண்ணிடுவ. இப்படி ஒன்று நம்ப வச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் மிஸ் பண்ணால் என்ன இப்போது? ஒன்றுமே இல்லை. யோசிச்சு பாருங்கள், இதை நம்ம மிஸ் பண்ணிட்டா என்ன ஆக போகுது? ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து டிங் அப்படின்னு ஒரு பெல் அடிச்சு, அதை நம்ம பார்க்காம அந்த டே ஃபுல்லாக நீங்கள் அதை காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு ஒர்க்கில் உட்காரையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நாள் ஃபுல்லாக அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலன்னா நம்ம என்ன மிஸ் பண்ணிட போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அல்லது யாரோ ஒருத்தவங்க ஒரு லைக்கு, கமெண்ட்டு, ஒரு மெசேஜ் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம பார்க்கலன்னா நமக்கு என்ன ஆகிடப்போகுது? நத்திங். ஆனால் நம்ம மைண்ட் வந்து யாரோ உனக்கு அனுப்பியிருப்பாங்க, நீ அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இது நம்ம மைண்டுக்கும் நமக்கும் நடக்கிற ஒரு பேட்டில் மாதிரி. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்மளை திரும்ப 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 அதுக்கு போக வைக்கிது அப்படின்றத இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம வெளில வர்றதுக்கு இந்த ஸ்டிமுலேஷன்ஸ் எல்லாம் குறைக்கணும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆகி ஃபோக்கஸ் இல்லை, கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா இதுலேருந்து வெளில வர்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கணும் இல்லையா? அதுதான் டோபமைன் டீடாக்ஸ். ஸோ டிஜிட்டல் மினிமலிசம்ன்ற புக்கில் வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அது வந்து என்னென்னா 30 நாள் நீங்கள் டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணணும்னு அதுக்கு ஒரு மெத்தட்லாம் இருந்து அதை நான் பாட்காஸ்டெல்லாம் போட்டேன். பட் என்னால் இன்ன வரையும் அதை பண்ணவே முடியல. நானும் அதை பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். பட் 30 டேஸுன்றனால எனக்கு அது கஷ்டமாக இருந்ததா என்னன்னு தெரில. என்னால் இன்ன வரையும் அதை பண்ணவே முடியல. பட் கண்டிப்பாக 30 டே டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணிட்டு அது எப்படி இருந்தது அப்படிலாம் ஒரு பாட்காஸ்ட்டாக போடணும் அப்படிலாம் நான் டூ லிஸ்ட்டில் எழுதி வச்சுருக்கேன். பட் அது என்னைக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த டோபமைன் டீடாக்ஸ்ன்றது அதை கம்பேர் பண்ணல கொஞ்சம் குட்டியாக நல்லா தான் இருந்தது. ஸோ அது என்ன, அந்த டோபமைன் டீடாக்ஸ்லேயும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. 3 மெத்தட் சொல்லியிருந்தாங்க. 48 ஹவர் டீடாக்ஸ், 24 ஹவர்ஸ் அண்ட் பார்ஷியல் டீடாக்ஸ். இந்த மாதிரி 3 சொல்லியிருந்தாங்க. அது என்ன, அது ஏன் பண்ணணும், அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், இப்படின்றதெல்லாம் பற்றி அதையும் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்டாக நம்ம பேசலாம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்களா என்ன, எல்லாத்தையும் பற்றி எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் அண்ட் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.